இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடலை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th வந்து சொல்யூஷன் சாப்டர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது நிறைய சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே, இது நிறைய சாப்டர் வந்து இது இன்வால்வ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃபுல் வீடியோவை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 மினிட்ஸ் ஆகும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. இதை ஷார்ட்கட்டாக நம்ம வந்து எப்படி இந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ணுன்றதை மட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கேசி வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. கேசி வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஈக்குலிபிரியத்தில் வந்து அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, அப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. CO கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணால் வாட்டர் மாலிகூல். இந்த ரெண்டும் நமக்கு வந்து கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குன்னா கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து H2 நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா CO அண்ட் வாட்டர் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.1 மோல் கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியலாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 0.1 மோல் 0.1 மோல். இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது 0.1 மோல் எடுத்துக்கிறாங்க, இதையும் 0.1 மோல் எடுத்துக்கிறாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 0 தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, நமக்கு எவ்வளோனா 0 தான் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா அது ப்ராடக்டே நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியாக்ஷன் நடக்க அது வந்து ஒரு ஸ்டேஜில் ஈக்லிபிரியம் வந்து நம்ம அட்டைன் ஆகிடும். அப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும்போது அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இதில் 0.1லேருந்து சம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சோன்னு நமக்கு என்ன இருக்கும்? 0.1லேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இது எவ்வளோ குறையுதோ அதே அமௌண்ட் தான் இதுவும் நமக்கு வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா பேஸ்ட் ஆன் த பேலன்ஸ் ஈக்குவேஷன் ரெண்டுமே நமக்கு வந்து 1:1 ரேஷியோ தான். அப்போ இல்லை நமக்கு எக்ஸ் குறைஞ்சிருந்தது அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம கேசி நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? அப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், அதாவது CO2 கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு H2 கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு என்ன வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வரும் இல்லையா? அப்போ இந்த வேல்யூலாம் நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. கார்பன் டை ஆக்சைடுக்கு நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இன்ட்டு H2க்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ் டிவைட் பை கார்பன் மோனாக்சைடு நமக்கு என்ன இருக்குது? 0.1 மைனஸ் எக்ஸ். அப்புறம் இதுக்கு நமக்கு என்ன? 0.1 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, 0.1 மைனஸ் எக்ஸ் வந்து வரும். கேசியோட வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க 4.24 வந்து நமக்கு வந்து இருக்குது. 4.24 வந்து இருக்குது. அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்லிபிரியத்தில் கார்பன் மோனாக்சைடு வந்து எவ்வளோ இருக்கும், வாட்டர் மாலிகுல் எவ்வளோ இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் நமக்கு லென்த்தியாக போகும். அது மட்டும் தான். ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஈக்லிபிரியத்தில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்.